சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் முழு உலகத்திலும் சாந்தியின் ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யக்கூடிய பாபாவின் உதவியாளர்கள். கல்வியின் சாரமாவது உலக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விடுங்கள். நல்லபடியாக புருஷார்த்தம் செய்யுங்கள். படிப்பின் மீது கவனம் செலுத்துங்கள். கடைசியில் உலகத்தில் சாந்திக்கான சமயம் வந்துவிட்டது. நரகத்தின் துக்கங்கள் அனைத்தும் மறந்து போகும். உங்களுடைய புத்தியில் இப்போது சுகத்தின் உலகம் கண் முன்னால் நின்று கொண்டுள்ளது. பாபா புருஷார்த்தமும் மிக எளிமையாகச் சொல்லித் தருகிறார். டிராமாவின் அனுசாரம் கல்பத்திற்கு முன்போலவே இது நிச்சயம் நடக்கும். பாபாவிடமிருந்து ஆஸ்தி பெறுவதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறோம். டிராமாவில் நமக்கு அவிநாசி பாகம் உள்ளது. அபிவிருத்தியை அடைந்து கொண்டிருக்கிறீர்கள். டிராமாவில் முதலிலேயே விதிக்கப்பட்டுள்ளது. டிராமா உங்களை புருஷார்த்தம் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறது. பாபாவோ தானே சொல்கிறார், உங்களை பாவனமாக்குவதற்காக டிராமாவில் விதிக்கப்பட்டவாறு வருகிறேன். டிராமாவில் என்ன பாகம் உள்ளதோ அதை நடிப்பதற்காக வந்துள்ளேன். என்னுடைய பாகமே பதீதர்களை பாவனமாக்குவதாகும். அந்த சமயம் எந்த காட்சி நடைபெற்றதோ அது மீண்டும் கல்பத்திற்குப் பிறகு நடைபெறும். ஒரு வினாடி இன்னொன்றைப் போல் இருக்காது. இந்த நாடகம் சுற்றிக் கொண்டே இருக்கிறது. உங்கள் புத்தி எல்லைக்கப்பால் சென்றுவிட வேண்டும். குழந்தைகள் தங்களின் முன்னேற்றத்திற்காக அதிகாலையில் எழுந்து பாபாவின் நினைவில் சுற்றி வர வேண்டும். எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தோம் என்று குறித்து வையுங்கள். பிராமணர்களாகிய உங்களுக்கு ஒரே ஒரு வழிமுறை. பிராமணராக ஆகின்ற அனைவருக்கும் ஸ்ரீமத் உள்ளது. நீங்கள் பாபாவின் ஸ்ரீமத் மூலம் தேவதை ஆகிறீர்கள். தேவதைகளுக்கு ஸ்ரீமத் எதுவும் கிடையாது. அனைத்தையும் மறந்துவிடுங்கள். என்னென்ன கேட்டிருப்பீர்களோ படித்திருப்பீர்களோ அவை அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என உணர்ந்து பாபாவை நினைவு செய்வீர்களானால் பாபாவிடமிருந்து நிச்சயமாக ஆஸ்தி கிடைக்கும். பாபாவின் நினைவின் மூலம்தான் பாவங்கள் நீங்கும். எவ்வளவு சுலபம்! படிப்பில் ஈடுபட்டுவிட வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. சங்கம யுகத்தில் எந்த குழந்தைகள் குணமெனும் மாலையை கையாளுவாரோ அவரே வெற்றி மாலையின் வருகின்றார். குணங்களை சிந்தனை செய்வதால் தானும் குணமூர்த்தி ஆவீர்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான எல்லையற்ற பேரானந்த சாகரம் எனது சிவதந்தைக்கு ஆனந்த சொரூபக் குழந்தையின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். எல்லையற்ற தந்தை தாங்கள் ஆத்மா எனக்கு பரமாத்ம ஞானம் தந்து எளிமையான புருஷார்த்தமும் தந்திருக்கின்றீர்கள். ஞானக்கல்வியின் மீது ஆழ்ந்த கவனத்துடன் முன்னேற்றம் கண்டு உலகாய சம்பந்தங்கள் அனைத்தையும் விட்டு விலகிவிட்டேன். சாந்தியின் ராஜ்ய ஸ்தாபனையும் நரகத்தின் துக்கத்திலிருந்து சிருஷ்டியே விடுபடுவதும் அனைத்து ஆத்மாக்களும் படைப்புகளும் படைப்பின் ஒவ்வொரு அங்கமும் பரமாத்ம தந்தையின் ஆஸ்திகளை தனதாக்கிக் கொள்வதும் சுகத்தின் முழுமையான சிருஷ்டியும் ஆத்மா என்னால் காண முடிவதும் சாந்திக்கான சமயம் அருகில் வந்திருப்பதை அனுபவம் கொள்ளச் செய்கின்றது. மனம் புத்தி சுபாவ சம்ஸ்காரங்கள் புத்துணர்ச்சி பெற்று புதிய பொலிவுடன் எல்லைக்கப்பால் செல்கின்றது. தந்தையின் அற்புதமான ஆஸ்திகள் ஆத்மாவில் நிரம்பும் அபிவிருத்தியை பெற்றுக் கொண்டிருக்கின்றேன். சிவதந்தை தங்களிடம் ஞானம் பெறுவதும் தங்களது ஸ்ரீமத்தும் கீதையின் உபதேசங்களும் ஆத்மா நான் பெற்றுக்கொண்டிருக்கும் பதுமாபத பாக்கியம். பாக்கியத்தின் வழியே தங்களது அன்பில் மூழ்கிய அனுபவம் சுந்தரமான நிகழ்வாகின்றது. பரமபிதா சிவதந்தை ஒருவரே எனக்கு அனைத்து உறவுகளாய் இருந்தது, இருந்து கொண்டிருப்பது, இனிவரும் காலங்களிலும் முழுமையாக இருக்கப் போவது அனைத்துமே எனது முழுமை பெறுகின்ற நிலையை நினைவில் கொள்கின்றது. நான் அடைந்திருக்கும் ஆசீர்வாதம், அங்கீகாரம், அமைதி நான்
எனது என்கின்ற அகங்கார நிலையை என்னிலிருந்து விலக்கிய ஈஸ்வர பிரசாதம். சங்கமயுக வாழ்வில் பிராணனின் ஒவ்வொரு சுவாசத்திலும் குணங்களும் பண்புகளும் கலைகளும் நடத்தைகளும் ஆத்மா எனக்குள் அதிதீவிரமாக வியாபித்து நிலை பெறுகின்றது. அனுபவங்களின் ஆழத்தில் தங்களது பரிபூரண அன்பை உணர்கின்றேன். எளியதோர் வழியில் ஜென்மாந்திர சுமைகள் முழுவதையும் இறக்கி தங்களிடம் ஒப்படைத்து சுதந்திரம் தந்திருக்கின்றீர்கள். சதா வேளையும் தங்களுடன் தொடர்பில் நினைவில் நிலைத்திருந்து பொக்கிஷங்கள் கஜானாக்கள் ஆசீர்வாதங்கள் அனைத்தையும் சேமித்துக் கொண்டும் அதிகரித்துக் கொண்டும் ஆத்மாக்கள் அனைவருக்கும் படைப்புகளின் அங்கங்களுக்கும் கொண்டு சேர்ப்பதும் தந்தையுடன் இணைந்திருந்தே ஆத்மா நான் செய்கின்ற கடமையும் முழுமை பெற்றிருக்கும் நிலையும் ஆகியுள்ளது. செய்வதும் செய்விப்பதும் தந்தை சிவபாபா ஒருவரே. சதா காலமும் துணையாகவும் இருந்து உதவிகளையும் தந்து கொண்டிருக்கும் தந்தை உங்களுக்கு எல்லையற்ற நன்றிகள் பாபா. நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.